சாய்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. பீகார் இடைத்தேர்தலில் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பங்கிப்பூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அது பாஜகவின் கோட்டையாகத்தான் திகழ்ந்து வருகிறது. பாஜக எம்எல்ஏக்கள் இதுவரை அங்கு தோற்றதாக இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்நிலையில இப்ப பிரசாந்த் கிஷோர் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார். என்ன நிலவரம்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இது மிகப்பெரிய பின்னடைவு என்று சொல்லலாம். ஏனென்றால் அது பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டை என்பதை தவிர தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக இருக்கும் நிதின் நவீனின் தொகுதி என்பதும் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. நிதின் நவீன் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அங்கிருந்துதான் வெற்றி பெற்றிருந்தார். பின்னர் அவர் பாஜக தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநிலங்களவை உறுப்பினரானார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரான நிதின் நவீனின் தொகுதியையே அந்த கட்சி தோல்வி அடைந்திருக்கிறது. தற்போது பிரசாந்த் கிஷோர் அவரது கட்சி சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற இயலவில்லை, தோல்வி மட்டுமே சந்தித்திருந்தது. இந்நிலையில் தான் இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோரே களமிறங்கியிருந்தார். தற்போது அவர் வெற்றி பெற்றிருக்கும் சூழலில் நிதின் நவீன் பாஜகவின் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவரது சொந்த மாநிலத்திலே நடந்த முதல் இடைத்தேர்தலிலேயே பாஜக தோல்வி அடைந்திருக்கிறது. இதை தவிர மிகவும் முக்கியமாக தரப்பான் ஜனதா கட்சியின் ஜந்தர் மந்தர் போராட்டம், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா மற்றும் அதைத் தொடர்ந்து நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள், இதன் பின்னணியில் வைத்து பார்க்கும்போது இதன் தாக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் சூழலை பாதித்திருக்கிறது. அதனால்தான் நிதின் நவீனின் தொகுதியிலேயே தற்போது பாஜக தோல்வியடைந்திருக்கிறது என்று டெல்லி அரசியல் வட்டாரங்களில் கருதப்படுகிறது. பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்த தோல்வி பாஜகவை பொறுத்தவரை மிகுந்த வருத்தமளிக்கக்கூடிய தோல்வி என கருதுகிறார்கள். ஏனென்றால் பாஜக தேசிய தலைவரின் சொந்த மாநிலத்திலேயே தோல்வி, அவர் தேசிய தலைவரான பிறகு முதல் இடைத்தேர்தலிலேயே தோல்வி, அதுவும் பாஜகவின் கோட்டை என கருதப்பட்ட பங்கிப்பூரிலேயே தோல்வி. ஆகவே இந்த தோல்வி சாதாரண ஒரு தோல்வியாக அல்லாமல் மிகப்பெரிய தோல்வியாக கருதப்படுகிறது. பொதுவாக இடைத்தேர்தல்களிலே ஆளும் கூட்டணியின் கை ஓங்கி இருக்கும். பாஜக தற்போது பீகாரிலே முதல்வர் பதவியும் வகிப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முந்தைய தேர்தல்களுக்கு சமயத்தில் எல்லாம் நிதிஷ்குமார் தான் முதல்வராக இருந்தார். அப்படிப்பட்ட சூழலில் பாஜக முதல்வர், பாஜக தேசிய தலைவரின் தொகுதி என்ற சூழலிலே இந்த தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. அங்கு தோல்வி அடைந்தது பாஜகவை பொறுத்தவரை பெருத்த பின்னடைவாக கருதப்படுகிறது. பாஜகவுக்கு பெரும் பின்னடைவாக இது கருதப்படுகிறது. மற்றொரு புறம் தேர்தலில் முதல் முறையாக களம் கண்டிருந்தார் பிரசாந்த் கிஷோர். முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய அரசியல் வருகை எப்படி இருக்கிறதாக நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலிலே அவரது ஜன் சுராஜ் கட்சி போட்டியிட்டது. ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. பெரும்பாலான தொகுதிகளிலே டெபாசிட்டை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து தற்போது ஒரே வருடத்துக்குள்ளாக தற்போதைய இடைத்தேர்தலிலே சூழல் தலைகீழாக மாறி இருக்கிறது. பிரசாந்த் கிஷோர் தானாகவே களமிறங்கி வெற்றி கண்டிருக்கிறார். ஆகவே புதிய அரசியல் சக்தியான ஜன் சுராஜ் கட்சிக்கு இந்த தேர்தல் மூலமாக கூடுதல் ஊக்கம் பிறக்கும் என கருதப்படுகிறது. நாடு முழுதுமே ஜென்சி போராட்டம், இளைஞர்களின் எழுச்சி என்கிற சூழல் இருக்கும் சமயத்திலே எப்போதும் ஆட்சியில் இருக்கும் கட்சிகளான அதாவது பாஜக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு மேல் அதிருப்தி இருக்கிறது என கருதப்படுகிறது. அந்த அதிருப்தி தான் இந்த இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு காரணமா என்பதும் அரசியல் வட்டாரங்களிலே உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ஆகவே பிரசாந்த் கிஷோர் தனது கட்சியின் கணக்கை தொடங்கி இருக்கிறார், தனது சொந்த கணக்கையும் தொடங்கி இருக்கிறார். ஆகவே ஜன் சுராஜ் கட்சி பீகார் மாநிலத்திலே ஒரு புதிய சக்தியாக உருவெடுப்பதற்கான வாய்ப்பை இது உருவாக்கி இருக்கிறது. கோட்டையாக இருந்த பங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. அதுவும் இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பீகாரை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இந்த இடைத்தேர்தலில் எந்த பகுதியில் அவங்க சறுக்கி இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று மிகுந்த நம்பிக்கையில் இருந்தார்கள். ஒருவேளை அதுவே இந்த தோல்விக்கு காரணமாக இருக்குமோ எனவும் கருதப்படுகிறது. கடுமையாக தேர்தல்களிலே உழைத்து வாக்கு சேகரித்து வெற்றி பெற வேண்டும்
என்ற சூழல் எப்போதும் இருக்கும் நிலையில் பாஜக இந்த தேர்தலிலே மத்தியிலும் ஆட்சியில் இருக்கிறோம், பீகாரிலும் ஆட்சியில் இருக்கிறோம். பீகாரிலே மிகவும் பெரிய பெரும்பான்மையுடன் முதல்வர் பதவியும் நமக்கு கிட்டியிருக்கிறது. ஆகவே இத்தகைய சூழலில் நாம் நிச்சயமாக வெற்றி பெற்று விடலாம் என்று ஓவர் கான்பிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையின் காரணமாகத்தான் இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதை தவிர புதிய சக்தியாக உருவெடுத்திருக்கும் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்ற சூழலில் இதுவரை எதிர்க்கட்சியாக இருந்து வந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே பீகார் தேர்தலிலே ஒரு புதிய ட்ரெண்ட் உருவாகுவதற்கு இது காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. அத்தகைய சூழலில் தான் பாஜக தனக்கு ஏன் இந்த தோல்வி ஏற்பட்டது, அதுவும் ஒரு புதிய கட்சி சிறிய கட்சியிடம் தோல்வி அடைந்தது ஏன் என்று சுய பரிசோதனை செய்ய வேண்டிய சூழல் உண்டாகி இருக்கிறது. ஆகவேதான் பாஜக தலைவர்கள் இது குறித்து தற்போது மிகுந்த கவலையுடன் இருக்கிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கணபதி. பீகார் இடைத்தேர்தலில் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருக்கிறார். பங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட்டிருந்த நிலையில் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருக்கிறார். களம் கண்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். எண்ண வேண்டிய வாக்குகளை விட வித்தியாசம் அதிகமாக உள்ளதால் அவருடைய வெற்றி உறுதியாகி இருக்கிறது. பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் ராஜினாமா செய்த நிலையில் அவருடைய பங்கிப்பூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இன்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் தொடக்கம் முதலே பிரசாந்த் கிஷோர் முன்னிலையில் பெற்று வந்திருந்தார். இந்நிலையில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.